கன்னியாகுமரி கடலே வியந்து பார்க்க போகும் பிரம்மாண்ட அதிசயம். திருவள்ளுவருக்கும் விவேகானந்தருக்கும் நடுவில் கடலுக்கும் ஆகாசத்துக்கும் இடையில் வேரூன்றி நிற்க போகும் பிரம்மாண்ட அதிசயம். கடைக்கோடி கன்னியாகுமரிக்கு படையெடுக்க போகும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையிலிருந்து சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் வரைக்கும் சுற்றுலா பயணிகள் நடந்து போறதுக்காக அதை பார்வையிட்டதுக்காக திருவள்ளுவர் சிலையுடைய வலது பக்கத்துல இருந்து அதுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபம் வரைக்கும் கண்ணாடி இடை நடைபாதை தான் அமைக்கிற பணி தீவிரமா நடந்துகிட்டு வருது. சுமார் 133 அடி உயரத்துல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை பாக்குறதுக்காகவே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதோடைய அதிசயம் ஆச்சரியங்களும் எப்போதுமே மக்களை பிரமிப்படைய வச்சிருக்கு. இதுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைகள், கடற்கரை பகுதிகள், நீர்வீழ்ச்சிகள், அதை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை பாக்குறதுக்காக சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி விவேகானந்தர் பாறையில் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போறாங்க. கரையிலிருந்து படகு வழியா விவேகானந்தர் பாறைக்கு போய் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு அதுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை பார்க்கறதே பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு. இந்த நிலை இந்த ரெண்டு சிலைகளையுமே இணைக்கிற விதமா ஒரு கண்ணாடி பாலம் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 37 கோடி மதிப்பீட்டுல 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலத்திலையும் அமைக்கப்பட்டு வருது. பாலத்து மேல சுற்றுலா பயணிகள் நடந்து போறதுக்கு ஏதுவா முக்கடலுடைய அழகையும் பார்க்கிற விதமா இது அவ்வளவு பிரமிப்போட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இதோடைய பணிகள் 80% நிறைவடைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் இதை பார்வையிடுறதுக்காக பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு. ஐயன் வள்ளுவருடைய இந்த மண்டபத்திற்கும் அங்கே விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இணைக்கின்ற ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஓராண்டு காலமாக அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது திட்ட மதிப்பீடு 37 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு. ஏற்கனவே பல பத்திரிகைகள் வந்த செய்தி தான். அது கண்ணாடி பாலம் 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட அந்த பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலே இந்த பாலத்தை திறந்து வைக்க முடியுமா என்று ஆய்வு செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம்.